ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சித்ரா பௌர்ணமின்றனால வீட்டில் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நானும் அக்காவும் இன்றைக்கி சிவன் கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அக்கா வீட்லேயும் இங்கே சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. கும்பிட்டு முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு போகிற பிளான் தான். அந்த விலாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. எங்கள் வீட்லேயும் சாமி கும்பிட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நாங்கள் கோவிலுக்கு கிளம்ப போகிறோம். இப்போ கோவிலுக்கு கிளம்பியாச்சு. இப்போ கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். ஆன் தி வேல முருகன் கோவில் பக்கத்தில் இருக்க ஒரு சிவன் கோவிலுக்கு தான் போகிறோம். வந்தாச்சு சிவன் கோவிலுக்கு. போகிற வழியில் நிலா ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் அதை கேப்சர் பண்ணோம். இன்றைக்கி சித்ரா பௌர்ணமியில் நிலா அழகாக தெரியுது. அது நெக்ஸ்ட்டு கோவிலுக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். உள்ளே போய் பார்த்தா ஒரு மாதிரி பயங்கர ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. வெயிட் பண்ணி சாமி பார்க்கறதுக்காக லைனில் நின்றுட்டுருந்தோம். அதுக்கப்புறம் கோயில் ஃபுல்லாக நல்லா சுற்றிட்டு சாமிலாம் பார்த்து முடிச்சுட்டு வந்தாச்சு. தென் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அங்கே பிரசாதம் கொடுத்துட்ருந்தாங்க. அதை பார்த்துட்டு பிரசாதம் லைனுக்கு போயிட்டோம். நாங்கள் பிரசாதம் வெஜிடபிள் பிரியாணி கொடுத்தாங்க. பட் அது எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அக்காவோட ஃபேஸே மாறிடுச்சு. விரும்பி சாதமும் ஆனியன் ரைத்தாவும் கொடுத்தாங்க. பட் எல்லாருக்குமே இவ்வளோ தான் கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு பாருங்க இவ்வளோ கொடுத்துருக்காங்க. அந்த கேசரியில் ஏதோ கருப்பு கலரில் இருந்தது. அது என்னன்னு தெரியாமல் சாருக்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். உடனே அவள் வாயிலே வச்சுட்டேன். அவள் சாப்பிட்டுட்டு அப்படின்னா அது ஒன்றும் இல்லை, கிஸ்மிஸ் பழம் தான் இருந்தது அதில். தென் நெக்ஸ்ட் விளக்கெலாம் சாமிக்கு ஏற்றியாச்சு. ஏற்றிட்டு பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டாச்சு. பூவு விபூதி எல்லாமே வாங்கியாச்சு. இன்றைக்கி கோவில் விழாக்கு முடிஞ்சிச்சு. சாமிலாம் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. பிரசாதம் சாப்பிட்டாச்சு. எல்லாமே ஓவர். பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.